ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பசில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பசில். ஸோ இந்த பசில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு 8 பால்ஸ் கொடுத்துருவாங்க. 8 பால்ஸில் நமக்கு பார்க்க எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். பட் நமக்கு ஒரு பாலோட வெயிட் மட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த 8 பால்ஸில் எந்த பாலோட வெயிட் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அண்ட் அதுவும் நம்ம எவ்வளோ மினிமம் மெஷர்மெண்ட்ஸில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு கொஷின். ஓகே, இதில் 8 பால்ஸில் நமக்கு 7 பால்ஸ் சேம் வெயிட் தான். ஒரே ஒரு பால் வெயிட் மட்டும் அதிகம். ஸோ அதை தான் எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே, யூஸ்வலாக எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்ரோச் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 8 பால்ஸில் நம்ம அதை பாதி பாதியாக நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த 4 பால்ஸ் வர்சஸ் இந்த 4 பால்ஸ் இது ரெண்டும் மெஷர் பண்ணும்போது எது நமக்கு ஒரு பால் வெயிட் அதிகமாக இருக்கோ அது நமக்கு ஆப்வியஸாக கீழே வரும். அதனால நமக்கு எது கீழே வந்திருக்கோ அந்த 4 பால்ஸ் எடுத்துக்கலாம். இது கீழே வந்ததுன்னா இதில் தான் மேக்ஸிமம் பால் இருக்கும். இல்லை இது கீழே வந்ததுன்னா இதுதான் மேக்ஸிமம் பால் இருக்கும். ஸோ அந்த 4 பால்ஸ் இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் மெஷர்மெண்ட் எதை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 பால்ஸில் எதில் மேக்ஸிமம் வெயிட் இருக்குது அப்படின்றதால இதில் பாதி பாதி. ஓகே, இப்போ இதை பாதி பாதியாக போடும்போது இந்த 2 பாலில் மேக்ஸிமம் வெயிட் இருந்ததுன்னா இது டவுன் வரும். இல்லை இது ரெண்டுல மேக்ஸிமம் வெயிட் இருந்தால் இது டவுன் வரும். ஸோ இப்போ தேர்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த 2 பால் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஃபைனலாக இந்த தேர்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணி இது கீழே வந்ததுன்னா இதுதான் அந்த மேக்ஸிமம் வெயிட், இல்லை இந்த பால் கீழே வந்ததுன்னா இதுதான் மேக்ஸிமம் வெயிட். ஸோ இந்த 8 பால்ஸில் இதுதான் மேக்ஸிமம் வெயிட் பால் அப்படின்றத நம்ம 3 மெஷர்மெண்ட்ஸில் கண்டுபிடிச்சிப்போம். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே இந்த லாஜிக் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் நம்ம இதுலேயும் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இதை நம்ம 2 மெஷர்மெண்ட்ஸில் கண்டுபிடிக்கணும். அதுதான் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்கான திங். ஸோ இதை எப்படி நான் 2 மெஷரில் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த அப்ரோச் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அமேசிங். பட் இப்போ தெரியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த 8 பால்ஸில் 6 பால்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 6 பால்ஸை தனியாக 2 பால்ஸ் தனியாக பிரிச்சுக்கலாம். நம்ம மெஷர் பண்ணல, இப்போ பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 3 பால்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் 3 வர்சஸ் இந்த செகண்ட் 3 இதை நம்ம ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்ல இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அந்த வெயிட் அதிகமான பால் மீதி இருக்க ரெண்டுல தான் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். இது ஈக்குவலா இருந்தது ஒரு கேஸ் அப்படின்னா இப்போ மீதி ரெண்டை நம்ம மெஷர் பண்ணி, அதாவது செகண்ட் மெஷர்மெண்ட்ல மெஷர் பண்ணி எது வெயிட் ஆனதோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஸோ 2 மெஷர்மெண்ட்ல நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இல்ல அப்படின்னா அனதர் கேஸ் என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று டவுன்ல வரும். இதுல மேக்ஸிமம் ஆனது இருந்ததுன்னா இது டவுன்ல வரும். இல்லைன்னா இதுல மேக்ஸிமம் ஆனது இருந்ததுன்னா அது டவுன்ல வரும். ஓகேவா? அப்போ நம்ம அந்த 3 எடுத்துக்கலாம். ஸோ எந்த 3 டவுன்ல வந்திருக்கோ அதை 3த்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் முடிஞ்சுதா? இப்போ இந்த மெஷர்மெண்ட்ல என்ன பண்றோம், நம்ம செகண்ட்ல இருக்கிறத என்ன பண்றோம்னா, ஏதாவது இந்த 3 பால்ல ஏதாவது ஒரு 2 பால மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் பார்க்குறோம். ஏதாவது ஒரு 2 பால். இப்போ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த 2 பாலும் நமக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, மீதி இருக்க ஒரு பால் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2 மெஷர்மெண்ட்ல கண்டுபிடிச்சாச்சு. அப்படி இல்ல, இது 2 பாலும் ஈக்குவலா இல்ல, ஏதாவது ஒண்ணு கீழ இறங்கியிருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா அதுதான் மேக்ஸிமம் பால். ஸோ நம்ம 2டே மெஷர்மெண்ட்ஸ்ல இது மேக்ஸிமம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அகைன் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 8 பால்ஸ்ல 6 பால்ஸ் 2 பால்ஸா பிரிச்சுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 இந்த ஃபர்ஸ்ட் 6ல 3 போட்டு மெஷர் பண்றோம். ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டா இருக்குன்னா டெஃபினட்டா மீதி 2த்துல தான் கன்ஃபார்ம் நமக்கு மேக்ஸிமமான வெயிட் இருக்கும். ஸோ அது 2த்துல மெஷர் பண்ணி செகண்ட் மெஷர்மெண்ட்ல எது அதிகம்ன்றது ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் இது 2த்துலயுமே நமக்கு ஈக்குவலா வராம ஏதாவது ஒன்று டவுன் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 2 ஒமிட் பண்ணிட்டு எது டவுன் ஆச்சோ அதுல தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த 3 பால மட்டும் நம்ம எடுத்துட்டு, அந்த 3 பால்ல எனி 2 பால்ஸ் நம்ம எடுக்கிறோம். எனி 2 பால்ஸ் மட்டும் எடுத்து செகண்ட் மெஷர்மென்ட் பண்றோம். இஃப் அந்த 2 பாலும் நமக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா, நமக்கு மேக்ஸிமம் வந்து 3வதா மீதி இருக்க அந்த 3வது பால் தான். அப்படி இல்ல அப்படின்னா, இதுல எது டவுன் வந்திருக்கோ அந்த பால் தான். இது ரொம்பவே ஃபேமஸான இன்டர்வியூ பசில் கொஸ்டின் காய்ஸ். அண்ட் இது Siemens, Microsoft அண்ட் நெறைய கம்பெனிஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாரி நெறைய பசில் ப்ராப்ளம்ஸ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் பசில்.